அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, ரப்பனா துஆ தொடர்ச்சியில் இன்று நம்ம பார்க்க போகிறது 6வது துஆ. இதுவரையும் நம்ம 5 துஆக்களை பார்த்துருக்கோம். நாம் ஒவ்வொரு பதிவிலையும் ரப்பனா துஆக்களை மட்டும் ஓதிக்கொண்டு போகலை, ஒவ்வொரு துஆவின் அர்த்தமும் அதன் பின்னணியும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் அப்படி செய்கிறோன்னா, இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. துஆ என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. துஆங்கிறது என்னென்னா நம்முடைய மனதின் மொழி. நம்ம அர்த்தம் தெரியாமல் ஓதுனா அது நாவிலிருந்து வர மொழியாக இருக்கும். ஆனால் நம்ம அர்த்தம் தெரிந்து கொண்டு ஓதினால்தான் அது இதயத்திலிருந்து வரும் ஒரு வேண்டுதலாக இருக்கும். அல்லாஹு தாலா நம்முடைய சத்தத்தை மட்டுமா கவனிக்கிறான்? இல்லை, நம்முடைய நியத்தையும் உள்ளுணர்வையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அதனால தான் அர்த்தம் தெரிந்து துஆ செய்வது மிகவும் முக்கியம். சரி, இப்போ நம்ம ரப்பனா துஆக்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது மட்டும் போதுமா? இல்லை, ஒவ்வொரு துஆவுடைய பின்னணியும் தெரிந்திருக்கக்கூடியது அவசியமாக இருக்குது. அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆக்கள் இது. ஒவ்வொரு துஆவும் ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு தேவையின் நேரத்தில் வந்திருக்கும். உதாரணமாக திருக்குர்ஆனில் உள்ள ரப்பனா துஆக்கள் நபிமார்கள் சோதனையில் இருந்தபோது கேட்டவை. அந்த பின்னணியை புரிந்து கொண்டால் தானே நமக்கு சோதனை வந்தால் எப்படி துஆ செய்ய வேண்டும்னு நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையோடு அந்த துஆவை நம்ம இணைக்க முடியும். அதனால தான் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பின்னணிகள் அனைத்தும் வெறும் வரலாறு அல்ல, அது நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அர்த்தத்தை புரிந்த ஒரு துஆவை நம்ம ஓதும்போது தான் அது நம்ம கவனத்தை அதிகரிக்கும். நம்ம தொழுகையில் ஒரு துஆ சொல்கிறோம், ஆனால் அதோட அர்த்தம் நமக்கு தெரியவில்லை என்றால் அந்த துஆ ஓதும்போது நம்ம மனது வேறு எங்கோ போய்விடும். ஆனால் அர்த்தம் தெரிந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை சிந்திக்க வைக்கும், நம்முடைய கண்களில் நீர் வர வைக்கும், நமது இதயம் மென்மையாகும். அதுதான் உண்மையான துஆவாக இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். துஆ என்பது கேட்பதற்காக மட்டுமல்ல, இல்லையா? அது நம்மை மாற்றுவதற்காக, நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. ஒரு துஆவில் நம்ம சபர் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் நாமும் பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு துஆவில் நாம் ஹிதாயத்தை கேட்பவர்களாக இருந்தால் நாமும் நேரான பாதையில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அர்த்தம் புரியாமல் ஓதும்போது இதை நம்ம நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். அன்பானவர்களே, அதனால தான் இந்த தொடரில் நம்ம துஆவை மட்டும் பார்க்கல, அதனுடைய அர்த்தத்தையும் பின்னணியும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அர்த்தம் தெரிந்த துஆ தான் இதயத்தை தொடும் துஆ, பின்னணி தெரிந்த துஆ தான் வாழ்க்கையை மாற்றும் துஆ. அல்லாஹ் நமக்கு முழு அர்த்தத்தையும் அறிந்தும் உணர்ந்தும் துஆ செய்யும் தௌஃபீக் வழங்குவானாக. இன்று நாம் மிகவும் பிரபலமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துஆவின் அர்த்தமும் பின்னணியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். துஆ என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அஸாபன்னார். இது அல்-பக்ரா சூராவில் வரக்கூடிய 201வது வசனம். இந்த துஆவினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எங்கள் இறைவனே, இம்மையிலும் நன்மையை அருள்வாயாக, மறுமையிலும் நன்மையை அருள்வாயாக, மேலும் நரக தண்டையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு துஆ! இந்த ஒரு சிறிய துஆவில் தான் ஒரு முஃமினுடைய முழு வாழ்க்கை தேவையும் அடங்கியுள்ளது. அடுத்ததாக இந்த வசனத்தோட பின்னணியை பற்றி பார்ப்போம். இந்த வசனத்திற்கு முன்னாடி வர 200வது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, சிலர் ஹஜ் காலங்களில் அல்லது துஆ செய்யக்கூடிய நேரங்களில் இம்மை வாழ்க்கையை பற்றிய துஆக்களை மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்கள் செல்வம், புகழ், உலக வெற்றி போன்ற விஷயங்களை நாடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அவர்கள் மறுமையை பற்றி நினைக்கவில்லை. மற்றொரு குழு மக்கள் துஆ எப்படி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னா, இம்மையும் வேண்டும், மறுமையும் வேண்டும், அதோடு நரகத்திலிருந்து பாதுகாப்பும் வேண்டும். அதாவது இந்த துஆவை கேட்டவர்கள் சமநிலையான ஈமான் கொண்ட மோமீன்களாக இருக்காங்க. இந்த துஆவில் வரக்கூடிய ஹசனத்தன் என்கிற சொல் மிகவும் ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது. ஹசனத்தன் என்கிற சொல்லின் அர்த்தம் வெறும் நன்மை மட்டுமல்ல, இம்மை நன்மை மற்றும் மறுமை நன்மை. இம்மை நன்மை என்றால் என்ன? நல்ல உடல் ஆரோக்கியம், ஹலால் ரிஸ்க், நல்ல குடும்பம், மன அமைதி, நல்ல நண்பர்கள், அறிவு, ஈமான். மறுமை நன்மை என்றால் என்ன? கபரு வாழ்க்கையில் சுகம், அல்லாஹ்வின் திருப்தி. அதனால் இந்த ஒரு சொல்லில் உலகமும் மறுமையும் முழுவதும் அடங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துஆவாக இது இருக்கிறது. ஏன்னா இது மிக சுருக்கமான துஆ தான், ஆனால் வாழ்க்கையோட முழு தேவையையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த துஆவானது ஒரே நேரத்தில் துன்யாவையும் ஆகிரத்தையும் சமநிலைப்படுத்துகிறது.
இந்த துஆ மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இந்த துஆ நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்றுத்தருகிறது. என்னென்னா, நம்ம உலகத்தை மட்டும் நாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, மறுமையை மட்டும் நினைத்து உலக வாழ்க்கையை மறக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. இரண்டிற்கும் சமநிலையாக இருக்கணும். ஒரு முஃமினோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, முழுமையான வாழ்க்கையாக இருக்கணும். அவர் தொழுகக்கூடியவராக இருக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருக்கணும், அவர் சம்பாதிக்கும் முறை ஹலாலாக இருக்கணும், அவர் உலக வெற்றியை விரும்பக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய இறுதி இலக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த துஆவில் வரக்கூடிய வக்கீனா அஸாபன்னாருங்கிற சொல் இந்த துஆவுடைய கடைசி பகுதி மட்டுமல்ல, மிக முக்கியமான பகுதியும் கூட. நரக தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாது இருக்குது. இது மிகவும் முக்கியமான வேண்டுகோள். நம் அனைவருடைய ஒரே இலக்கு என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும். அதற்காக நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அதனால தான் இந்த துஆவானது மிகவும் முழுமையான பாதுகாப்பான துஆ. இந்த துஆ எவ்வளவு சிறப்பானது என்று பல ஹதீஸ்களின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த துஆ, எங்கள் இறைவா, இந்த உலகத்தில் நன்மையையும் மறுமையில் நன்மையையும் எங்களுக்கு அருள்வாயாக, மேலும் நரக தண்டனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் இஸ்லாம் ஆகியவற்றில் வருகிறது. சிறிது சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். உலகிலும் நன்மை, மறுமையிலும் நன்மை, மேலும் நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, 3 பெரிய விஷயங்களை ஒரு வரியில் கேட்கும் துஆ இது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிகமாக இதை சொன்னார்கள் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். நாம் ஒரு நாளில் எத்தனை தடவை இந்த துஆவை ஓதுகிறோம்? ஒரு தடவை கூட சொல்லாமல் தினம் முடிந்து போகிறதா? நாம் உலக விஷயங்களுக்காக எவ்வளவு பேசுகிறோம். ஆனால் உலகமும் மறுமையும் சேர்ந்து நன்மை தரும் இந்த துஆவை குறைந்தபட்சம் 10 தடவை சொல்ல முடியாதா நம்மால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதர். அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தவர். அவர் இத்தனை அதிகமாக கேட்டாரெனில் நமக்கு எவ்வளவு தேவை? அதனால் இனிமேல் ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தொழுகையின் பின்பும் சஜ்தாவில் காலை மாலை தூங்கும் முன் இந்த துஆவை குறைந்தபட்சம் 10லிருந்து 20 தடவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். சிறிய துஆ, ஆனால் பெரிய அர்த்தம். உலகமும் மறுமையும் காப்பாற்றும் துஆ. அல்லாஹ் நம்மை இந்த துஆவை அதிகமாக செய்யும் மக்களாக ஆக்கட்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வந்த மற்றொரு ஹதீஸை பற்றி பார்ப்போம். ஒரு மனிதர் மிகவும் பலவீனமாகிவிட்டார். அவரை நாயகம் அவர்கள் பார்த்தபோது, நீ ஏதாவது துஆ செய்து கொண்டிருந்தாயா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஆம், நான் அல்லாஹ்வே, மறுமையில் எனக்கு தரப்போகும் தண்டனையை இவ்வுலகிலேயே தந்துவிடு என்று கூறிக்கொண்டிருந்தேன் என பதிலளித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹான் அல்லாஹ், நீ அதை சகிக்க முடியாது, அதற்கு பதிலாக இவ்வாறு கூறியிருக்க வேண்டாமா? அதன்பின் அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். பின்னர் அந்த மனிதர் அந்த துஆவை செய்தார். அல்லாஹு தாலா அவரை குணமாக்கினான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய மிக முக்கியமான முழுமையான துஆவாக உலமாக்கள் இந்த துஆவை குறிப்பிடுகிறார்கள். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்னுல் யமானி மற்றும் ஹஸ்ருல் அஸ்வத் இடையே தவாப் செய்யும்போது இந்த துஆவை ஓதுவார்களாம். இந்த ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? நமது கண்மணி நாயகம் அவர்கள் அதிகமாக ஓதிய துஆ, ஹஜ்ஜில் குறிப்பாக ஓதிய துஆ, ஒரு மனிதருக்கு நேரடியாக கற்றுத்தந்த துஆ, உலகமும் மறுமையும் இரண்டையும் உள்ளடக்கும் மிகச்சிறந்த முழுமையான துஆ. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய துஆவை நாம் தினமும் தொழுகைக்கு பிறகு சுஜூதில், ஹஜ் உம்ரா நேரங்களில் எப்போதும் ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். இது ஒரு சாதாரண துஆ அல்ல, இது ஒரு முஃமின் வாழ்க்கை திட்டம். அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் நன்மை தருவானாக, மறுமையிலும் நன்மை தருவானாக, நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.